ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேப்லெட் பற்றி தான் பேசி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நமக்கு சுகர் இருக்குன்னா டாக்டர் டேப்லெட் எழுதி தருவாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று போடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று போடுங்க, அதுமாதிரி நைட்டுக்கு ஒன்று எழுதி தருவாங்க. நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கல நீங்கள் அப்படின்னா மாத்திரையோட எம்ஜி பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படியும் மாத்திரைக்கு நமக்கு கட்டுப்படலைன்னா கடைசி கட்டம் இன்சுலின் போட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஃபுட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சுகரை நம்ம நார்மலாக வச்சுக்கணும். நம்ம ஃபுட்லேயே தான் நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஃபுட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா நம்ம சிறுதானியம் அதிகமாக சாப்பிட்ணும். ஒயிட் ரைஸ் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒயிட் ரைஸு, கோதுமை, மைதா இது எல்லாமே சுகரை இன்க்ரீஸ் தான் பண்ணோம். கோதுமைக்கும் ரைஸுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் சிறுதானியமும் பாரம்பரிய அரிசியும் நம்மளோட சுகர் லெவலை குறைக்கும். அது கூடவே டேப்லெட் எடுத்துக்கும் போது நம்ம டேப்லெட்டோட எம்ஜி சுகரை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருந்தா அவங்க டேப்லெட்டோட எம்ஜி அளவையும் குறைச்சிருவாங்க. நம்ம இன்சுலினுக்கும் போக மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் 3000 டேப்லெட்டே ஆகுது. ஆனால் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டேப்லெட் போடுறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை கூட போடுவேன். அவங்க ஆனால் டெய்லி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் டேப்லெட்டே போடுவேன். அது காரணம் என்னென்னா, சிறுதானியம் தான் அதிகமாக சாப்பிடுவேன். முக்கியமாக அதில் சாமை, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிட்டு நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா நம்ம டேப்லெட் கம்மியாகும். இல்லைன்னா நமக்கு மாதம் இப்போ இவங்க எழுதி கொடுத்த டேப்லெட் பார்த்திங்கன்னா மாதம் 3000 எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. எனக்கு சுகர் 2-3 மாதம் தாங்க ஆகுது. 2 மாதம் தான் ஆகுது சுகர் ஸ்டார்ட் ஆகி. ஸோ நம்ம ஃபுட்லேயே கண்ட்ரோலாக வச்சுக்க பாருங்கள். இல்லைனா இப்போ நீங்கள் டேப்லெட்டை நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டிங்கன்னா கன்சியூம் பண்ணிகிட்டே வரீங்கன்னா டேப்லெட்டால் நிறைய சைடு எஃபெக்ட் வரும். முக்கியமாக மோஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட் போட ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் நம்ம தொடர்ந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டில் பிளாக் வரும். நமக்கு 65 வயசுக்கு மேலே ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிடணும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்டு நம்ம ஹார்ட் பிளாக்கில் கொண்டு போய் விடும். ஸோ நம்ம மாத்திரையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சுகரை சாப்பாட்டிலே கண்ட்ரோலில் வச்சுக்க பாருங்கள். இது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவத்தில் தான் இந்த வீடியோ நான் பகிர்ந்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.